உமது அதிசயம் பெரிதாமே, உமது ஆலோசனை சத்தியமே. உமது அதிசயம் பெரிதாமே, உமது ஆலோசனை சத்தியமே. இவருக்காக காத்திருந்தோம், இவரை சிப்பா களி கூர்ந்தோம். இவருக்காக காத்திருந்தோம், இவரை சிப்பா களி கூர்ந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்டர் ஆன் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 108 சங்கீதத்தின் 13 வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். பிரியமான தேவஜனமே, இந்த கால ஓலை கர்த்தர் நமக்கு நல்லதொரு வாக்கை கொடுக்கிறார். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனாலே ஆகும். நம்முடைய ஞானத்தினாலே, நம்முடைய புத்தினாலே, நம்முடைய செயல்களினாலே அல்ல, தேவனாலே ஆகும். ஏன்? நாம் அவரை டிபெண்ட் பண்ணி அவரையே சார்ந்து இருக்கிறபடினாலே நாம் பராக்கிரமம் சாலிகளாய் பராக்கிரமம் கொள்ள செய்கிறார். அப்படியானால் நம்முடைய சத்துருக்களை விட பலம் உள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறார். நம்முடைய சத்துருக்களை விட மேலான ஜனமாய், குடும்பமாய் பரலோகத்தின் தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவஜனமே, பயப்பட வேண்டாம். ஏனோ என்று சொல்லி கலங்காதீங்க, கண்ணீர் சிந்தாதீங்க. தெய்வ சமூகத்தில் ஜெபத்தில் கண்ணீர் விடுங்க. ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவர் கணக்கு கேட்க வல்லவர். ஜெபிக்க முடியாத சூழ்நிலையானாலும் பாதத்தில் அமர்ந்து இந்த வேதனையை கண்ணீராய் தெரியப்படுத்துங்க. நிச்சயம் அவரே உங்கள் சத்துருக்களை மிதித்து போட வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் வருகிறவன் அவருக்கு எதிராளியாயிருக்கிறான். அவனை விடமாட்டார், மிதித்து போடுவார். ஏன்? தம்மை நம்புகிறவர்கள் சுகமாயிருக்க வேண்டும். தம்மை சார்ந்திருக்கிற ஜனம் சமாதானத்தோடு வாழ வேண்டும். அவர்கள் தம்மை நம்பி இருக்கிறபடினாலே உங்கள் சத்துருக்களின் தலையை நசுக்கி போடவும், உங்கள் சத்துருக்களின் பிடரியை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கவும், உங்கள் சத்துருக்களை மிதித்து போடவும் அவராலே ஆகும். யோசபாத் ராஜா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்க முடியும். நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்றும் எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது என்றான். யுத்தத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டிய ராஜா இங்கே யுத்த நேரத்தில் நான் முன்பு சொன்னது போல தன் பலன், தன் சேனையின் பலன் என்ன என்பதையெல்லாம் அவன் அறிந்திருந்தபடினால்தான் தன் சத்துருக்களை இதைவிட பலம் உள்ளவர்களாய் தங்களுக்கு முன்பு வந்து நிற்பதை அறிந்து கொண்டபடினாலே ஞானி சொன்னது போல வீட்டை கட்டுவதற்கு முன்பு முதல்ல உன்னுடைய வரத்து, உன்னுடைய பலன் என்ன என்பதை கணக்கிட்டு பின்பு உன் வேலையை துவங்கு என்று சொல்லுகிறான். யுத்தத்துக்கு முன்பு இந்த யோசபாத் சரியாய் கால்குலேஷன் பண்ணான். அப்போ அவனுக்கு புரிய வந்தது, நிச்சயம் சத்துருக்களுக்கு முன்பு நாம் தோற்று போவோம். அப்ப இதுக்கு பரிகாரம், இதற்கு வழி என்ன? நாம் வாசித்தோம், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் என்று. உடனே யோசபாத் பரலோகத்தின் தேவனை நோக்கி கண்களை ஏறெடுத்து ஜெபித்த ஜெபந்தான் 20 அதிகாரத்தின் 12 வசனம். எங்களிடத்தில் பலனில்லை, நாங்கள் என்ன செய்வோம் என்று எங்களுக்கு தெரியல. ஆகதால்
எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது. வாட்ஸ்அப் வீடியோ ஒன்றை ஒரு ஊழியக்காரர் அனுப்பினார். அது என்னவெனில், 2 சகோதரர்கள் ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்காய் போகிறார்கள். அங்கே ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ட்ராக்ஸை கொடுத்து இயேசு சௌக்கியப்படுத்த வல்லவர் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அதை ஒரு மனிதன் வீடியோ எடுத்து, அப்போ டாக்டர் எதுக்கு, நர்ஸ் எதுக்கு, ஹாஸ்பிட்டல் எதற்கு, என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களிடத்தில் வாதிடுகிறான். அவர்கள் உடனே எல்லாவற்றையும் வாங்கி பையில் போட்டுட்டு சைலண்டாக விலகுகிறார்கள். பேச இன்ன வழி என்று தெரியலை. அதனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன், ஊழியம் செய்வது நல்லது. அந்த ஊழியம் செய்வதற்கு முன்பு உங்களுடைய ஜெபத்துக்கு பலன் நீங்கள் காண வேண்டுமானால், நீங்கள் செய்கிற ஊழியத்தில் தேவ மகிமை வெளிப்பட வேண்டுமானால், உங்களை விரோதிக்கிறவன் உங்களை கண்டு நடுங்க வேண்டுமானால், ஊழியம் செய்வது எவ்வளவு முக்கியமோ அதைவிட மிக 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 முக்கியமானது பல மணி நேரங்கள் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து புறப்பட்டு போங்க. தேவ பிரசனம் உங்களுக்கு முன்பாய் போகும். உங்களை பார்க்கிறவன் உங்களை அல்ல, தெய்வத்தை காண்பான். அதுதான் தேவனால் பராக்கிரமம் செய்வோம். வெறும் வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு ஊழியம் செய்கிறோம் என்று போவது நல்லதல்ல. கிறிஸ்தவம் இந்த அவல நிலைக்கு தள்ளப்படுகிறதற்கு காரணம் இதுவே. ஆதலால் இதை கேட்கிற நீங்களும் நானும் பிதாக்களைப் போல இயேசுவும் ஊழியம் செய்தார். ராம் முழுவதும் ஜெபித்தார். ஜெபம் எவ்வளவு பலனானது என்பதை நான் பர்சனலாய் அறிந்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். என்னுடைய காரியங்களில் இத்தனை வருட ஊழியத்தின் அனுபவத்தில் ஜெபத்தின் மேன்மை, தேவ சமூகத்தில் காத்திருப்பதனுடைய வல்லமை, பலன் இன்னதென்பதை நான் அறிவேன். தேவ பிள்ளைகளாகிய நீங்களோ மற்றவர்களைப் போல் இல்லாதபடி தேவனாலே பராக்கிரமம் செய்யுங்க. தேவனுடைய நாமத்தினாலே ஜெயம் கொள்ளணும்னா நாம் அதிக நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். உங்களுடைய போராட்டம், உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய சத்ருவின் கிரியை என்னவா இருக்கட்டுங்க, எவ்வளவு பெரியதா இருக்கட்டும், தைரியமாக உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். எப்போ நீங்க அதிகமா தேவ சமூகத்துல ஜெபத்துல காத்திருந்து பலனடையும் போது, அந்த பலன் என்னது என்பதை நீங்க போகிற இடங்கள்ல உங்களுக்கு எதிர்த்து வருகிற உங்கள் சத்துருக்களுக்கு முன்பு அதை காண முடியும். தெய்வமே யுத்தம் இல்லை, சத்தம் இல்லை, ஜெயம் உண்டாகும். அவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. ஆதலால் இந்த தெய்வத்தை சார்ந்து வாழ்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். நீ ஏன் கலங்குறீங்க, ஏன் சிந்திக்கிறீங்க, ஏன் துக்கப்படுறீங்க, ஏன் கவலைப்படுறீங்க? தூக்கி எறிங்க எல்லாவற்றையும். தேவனால் பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போட வல்லவர் என்று சொல்லி தைரியமா டிக்ளேர் பண்ணுங்க. தேவனோடு ஐக்கியப்படுங்க. கர்த்தர் காரியத்தை வாக்கிய பண்ணுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது சபையை பலப்படுத்துகிறார். அந்த வார்த்தையை எடுத்து நான் இந்த காலப்போலை உங்களையும் பலப்படுத்துகிறேன். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலன்படுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் சத்துருக்களை மிதித்து போட வல்லவராயிருக்கிறார். பவுலுடைய வார்த்தையை கவனிங்க. நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளின கிருபைகள் விருதாவாய் போகவில்லை. உங்களை அழைத்த அழைப்பும் தெய்வம் கொடுத்த கிருபா வரங்களும் ஒரு நாளும் விருதாவாக வியர்த்தமாவதில்லை. நிச்சயம் அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்க பழகுவோம், ஜெபிக்க பழகுவோம். ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொன்னார். நம்முடைய போராட்டங்கள், சூழ்நிலைகள் ஏதுவானாலும் நம் தேவ சமூகத்தில் காத்திருக்க ஒரு பலன் நமக்கு உண்டாயிருக்கும். கர்த்தர் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சத்துருக்கள், நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு நாம் உயர எழும்பி இருப்போம். எப்பொழுது தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது. இப்படி ஜெபித்து பாருங்களேன், வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலை தானாய் மாறுகிறதை உங்களுடைய கண்கள் காணும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது இப்படியா எழுதுவான்.
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள், கிறிஸ்துவின் சந்ததி. எப்பொழுது நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் பவுலை மாத்திரம் அல்ல, அதற்கு பின்பு வந்த அப்போஸ்தலர்கள், உங்கள் ஊழியர்கள், உங்களுக்கு முன்னோடிகள், இவர்களையெல்லாம் வெற்றி சிறக்க பண்ணினவர். நிச்சயம் இந்த கால ஓலை இக்கால கிறிஸ்துவின் சந்ததியாய், கிறிஸ்துவின் சாட்சியாய் நிற்கிற உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். அதனால் பயப்படாமல் தைரியமாய் இந்த கால ஓலை உங்கள் காரியத்தை துவங்குங்க. கர்த்தரே உங்களோடு கூட இருப்பார். ஏன் இந்த விடுதலை? தேவநாமத்தின் மகிமைக்கு. அவர் ஜீவனோடு இருக்கிறார், நாம் அவருடையவர்கள் என்பதை அடையாளப்படுத்தவே. சிம்சோனை குறித்து நாம் அறிவோம். தேவனுடைய பலத்தினாலே பராக்கிரமசாலியாய் செயல்பட்ட மனிதன். சிறைக்கப்பட்ட பின்பு, மொட்டையடிக்கப்பட்ட பின்பு அவனுடைய பலன் குன்றி போனது. பெலிஸ்தேருடைய காட்சி பொருளாய் மாறினான், வேடிக்கையாளனாய் மாறினான். சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருந்தவன் காட்சியாய் நிற்கிறான். நம்முடைய சேனலுடைய கருத்து அதுதான், பாஸ்டர் ஆன் போஸ்டர். சாட்சியானவன் காட்சியானான். இன்று காட்சியாய் சிம்சோன் நிற்கிறான். அவனுடைய தலைமயிர் முளைக்க ஆரம்பித்தது. தூண்களின் நடுவே நிற்கும் போது ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறான். தெய்வமே, ஒரு விஷயம் என்னை என்ன பண்ணும், நினைத்தருளும். நான் உம்மை நோக்கி வேண்டுகிறேன். நான் உம்மாலே பராக்கிரமம் செய்ய விரும்புகிறேன். நான் உம்மாலே சத்துருக்களை மிதித்தேன், மேற்கொண்டேன், ஜெயமெடுத்தேன். பொழுதோ காட்சியானவனாய் நிற்கிறேன். ஆண்டவரே, என்னையும் சாட்சியானவனாய் மாற்றும் என்று ஜெபித்து இந்த பெலிஸ்தியரோடு நானும் அடிகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்து தூணை அசைத்தான். அவன் உயிரோடு கூட இருந்த நாட்களிலே அவனால் கொல்லப்பட்டவருடைய எண்ணிக்கையை விட முன்பு எழுதப்பட்டிருக்கும் ஏறக்குறைய 3000 பேர் அங்கே கூடியிருந்தார்கள். அவ்வளவு பேரையும் தெய்வம் சிம்சோனை கொண்டு போட்டார். சிம்சோன் தேவ மனிதன் என்று அடையாளப்படுத்தப்பட்டான். தேவனாலே பராக்கிரமம் செய்வான். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். இந்த கால ஓலை என்னோடு கூட கண்களை மூடி செபியுங்க. பரலோகத்தின் பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சொல்லப்பட்ட அந்த சங்கீதம் 108 கடைசி வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் கடந்து போகும்போது தேவனாலே பராக்கிரமம், தேவனாலே பலன் கொண்டு காரியத்தை நடப்பிக்க கர்த்தர் கிருபை செய்யும். பவுல் சொன்னது போல கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னது போல இவருடைய குடும்பம், இவர்கள் ஆண்டவரே கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஸ்தோத்திரிக்க இந்த நாளில் கிருபை செய்யும். இவருடைய போக்கும் வரத்தையும் ஆசீர்வதியும். இவருடைய வேலைகள் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தேவனால் பராக்கிரமம் செய்யட்டும். நீரே இவர்கள் சத்துருக்களை மிதித்து போடுவீராக. அவர்களை ஆசீர்வதித்து கிருபையிலே மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உடைய மேலான கருத்துக்களும் ஆலோசனைகளும் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.